அவர்கள் அவருடைய வழியில் நடக்கிறார்கள். only those, not everyone, not all, not all. எல்லாம் நடக்க முடியாது. அப்ப அவருடைய வசனத்தை கை கொள்ளணும், அவருடைய நியாயப்பிரமாணத்தை நியாயங்களை கை கொள்ளணும். அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் தான் என்ன பண்ண முடியும்? அவர்களால நடக்க முடியும். we cannot just walk. இன்னைக்கு எத்தனையோ ஆயிரமான கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. not everybody walk in obedience to the word of God. எல்லாரும் வாடுறது கிடையாது. இப்ப கர்த்தர் எதுக்கு ஒரு கூட்டத்தை அவர் சொல்றாரு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். ஏன் எல்லாத்தையும் ஏற்படுத்தல, எனக்குன்னு ஒரு கூட்டத்தை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். அந்த கூட்டம் எந்த கூட்டங்க? அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிற கூட்டம், அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற கூட்டம், அவர் சொன்னபடி செய்கிற கூட்டம். அந்த கூட்டத்துக்கு அவர் தெரிந்து கொண்ட கூட்டம், அவங்கதான் அவர்கள் என் துதியை சொல்லி வருவார். ஆண்டவர் சொல்ல சர்ச்சுக்கு வர கூட்டம்னு அவர் சொல்லல, சர்ச்சுக்கு வரவங்கன்னு ஆண்டவர் சொல்லல, வெறும் ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொல்லல. எந்த கூட்டம் அது? கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்கள், உண்மையாய் அவரை தேடுகிறவர்கள். அவர்களை தான் ஆண்டவர் தேடிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரும் எது தேடி இருந்தார்னா, எல்லாருக்கும் ஏதோ ஒண்ணு செய்யணும்னு இருந்தா, நோவாவின் காலத்துல 8 பேரை மாத்திரம் காப்பாத்தி எல்லாத்தையும் அழிச்சிருக்க மாட்டார். பிகாஸ் அவர்கள் எல்லாம் தேவனை அறிந்தவர்கள் தான். தேவர் யாரும் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது தேவன் இல்லைன்னு. நீங்க ஒரு வசனத்தை வாசிச்சு பாருங்க, ரோமர் 1:20 வாசிச்சு பாருங்க. Romans chapter 1 verse 20. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்க பட்டு இருக்கவைகிறனாலே, நல்ல கவனிங்க அந்த வசனத்தை, உலகம் உண்டானது முதற்கொண்டு, ஆதாம் ஏவாள் உண்டான முதற்கொண்டு இல்ல, உலகம் உண்டான முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் போக்கு சொல்ல, பைபிள் தானே அது. ஆண்டவர் எப்போது தீர்மானம் பண்ணாரு? ஏன் முதல் ஆதாமுடைய சந்ததி ஏன் அழிக்கப்பட்டது? அவர்களுக்கு எல்லாம் சாட்சியா இருந்தும், எல்லாம் சாட்சி கொடுத்து கொண்டு இருந்தும், they kicked God out. இன்னைக்கு அதேதான் நடந்து கொண்டிருக்கிறது. இது என்னைக்கும் இதேதான் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. மனுஷனுக்கு கொடுக்கிற மேன்மை, மனுஷனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், ஊழியக்காரனுக்கு கொடுக்கிற மேன்மை, we don't give to God because we want that man is saying something. அது நாம செய்யணும். நான் இல்லைன்னு சொல்லல, I don't say no, நான் இல்லைன்னு சொல்லல. பட் who is supreme? ஊழியக்காரனை அமர்த்தினவர் யாரு? ஊழியக்காரனுக்கு ஊழியக்காரன் என்ற டைட்டில் கொடுத்தவர் யாரு? ஊழியக்காரனுக்கு அபிஷேகத்தை கொடுத்தவர் யாரு? ஊழியக்காரனுக்கு வல்லமை கொடுத்தவர் யாரு? ஊழியக்காரனுக்கு ஊழியத்தை கொடுத்தவர் யாரு? அவர் பெரியவரா இல்ல நான் பெரியவனா? அல்லேலூயா. அப்போ இந்த மேலானவர் என்ன பண்ணுவாரு? இந்த பைபிளை காட்டி, இதுல நான் எழுதி இருக்கிறேன்ப்பா, இதை செய்ய. அவங்க அதை சொல்லும் போது, இதுல நான் எழுதி இருக்கிறேன்னா பாரு, அவங்க சொன்னதுல இதை எழுதி இருக்கலன்னா நீ கீழ்ப்படியாம போனாலும் உனக்கு சாபம் வராது. you will be blessed. Don't ever misinterpret.
நான் அதனாலதான் ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன். நான் இந்த வருஷம் தோறும் தீர்க்க தரிசனம் கொடுக்கறத நான் நம்புறதே கிடையாது. பிகாஸ் தட் இஸ் நாட் ஃப்ரம் காட். ஐ கேன் ப்ரூவ் இட். அநேக வசனங்களை ஆதாரமா சொல்லி நான் காட்ட முடியும். ஏன்னா கர்த்தர் ஒரு வருஷத்துக்கு என்று கொடுக்கிறவள். ஆபிரகாமுக்கு வருஷம் தோறும் கொடுத்தாரா? ஒரே முறை சொன்னாரு, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டே போனாரு. இப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமுடைய சந்ததி நீனா. பைபிள் சொல்லுது, ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் நீ உடன் சுதந்திரவாளியா இருக்கிற. அப்போ you are not going to be newly blessed. You are already blessed through our forefather Abraham. ஊழியக்காரனை எதுக்கு வச்சிருக்கிறான்னா, சபையில பக்தி விருத்தி உண்டாகும். நாங்க அதான் பேசியர்ல படிச்சுட்டு இருக்கிறோம், பைபிள் ஸ்டடியில. காரணம் இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் தீர்க்கதரிசி, ஏன் அப்போஸ்தலர், ஏன் சுவிசேஷகர்கள், ஏன் பாஸ்டர்ஸ், ஏன் டீச்சர்ஸ், இதெல்லாம் என்ன பண்ணணுமா? எல்லாத்தையும் கூட்டி சேர்த்து அவங்கள பக்தி விருத்தி, எதுல? கர்த்தரை குறித்து பக்தி விருத்தில அவங்கள உயர்த்தணும். That is the job. பேதுரு அழகா சொல்லுவார் 1 பேதுரு 5ல, நீ மெய்ப்பனா இருந்தீனா பண்ணு, உன்கிட்ட இருக்கிற ஆடுகிட்ட எப்படி இருக்கணும்? ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன சொல்லுது பாருங்க, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அல்ல, அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனத்தோட. எமல் என்ன சொல்லுங்க? உற்சாக மனத்தோட சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆள்கிறவர்களாக அல்லாமல் மந்தைக்கு மாதிரியா இருக்கணும். இதுக்குதான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எல்லாம் ஆண்டவர் எதையுமே, அதான் நான் தப்பிச்சுக்க முடியாது. ஆண்டவருக்கு தேவ சமூகத்துக்கு போகும்போது தெரியாம பண்ணிட்டு ஆண்டவர் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. அதனாலதான் சங்கீதம் 119 அது 1-2 வசனங்களை வாசிங்க மறுபடியும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த பைபிள்ங்கிறது ஒரு ஆச்சரியமான பொக்கிஷம். இதை ஏதோ டைம் பாஸுக்கு படிக்கிறது இல்ல, இந்த விபிஎஸ்க்கு வந்தா கத்து கொடுக்கறது இல்ல, சண்டே கிளாஸ்ல வெறும் அந்த அரை மணி நேரத்துல ஒரு ஆட்டம் பாட்டம் போட்டு 2 வசனத்தை படிக்கிறதுக்கு அல்ல. இட் should be the life breath of everyone. அதை கத்து கொடுக்கணும் சின்ன வயசுலயே, சின்னதுல இருந்து கத்து கொடுக்கணும். அந்த சின்ன குழந்தையா இருக்கும் போதே கத்து கொடுக்கணும். தேவன் அதான சொல்லி கொடுத்திருக்கிறாரு. உபாகமல சொல்லும் போது, உன் பிள்ளை நீ வளரும் போது, நீ நடக்கும் போது, உட்காரும் போது, படுக்கும் போது, எல்லா நேரத்திலும் என்ன பண்ணு, இதையே திரும்ப 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 பேசு. நாம எதை பேசுறோம்? எதையோ பேசுவோம். குடும்ப கதையெல்லாம் பேசிட்டு இருப்போம். யார் முன்னாடி? பிள்ளைங்க முன்னாடி. சண்டையெல்லாம் பேசிட்டு இருப்போம். வந்தது வராதது பேசுவோம். அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க. அப்ப பிள்ளைங்க எதுல வளருவாங்க? அதுதான் உங்க மைண்ட்ல உட்கார்ந்து இருக்கும். கர்த்தருடைய வசனம் வராது. அதனாலதான் அந்த காலத்துல பிள்ளைங்க முன்னாடி என்ன பேசணும் அதான் பேசுவாங்க. பெரிய காரியங்களை பிள்ளைங்க முன்னாடி பேச மாட்டாங்க, துரத்துவாங்க பிள்ளைங்களை. இப்ப உட்கார வச்சுட்டு கதை பேசுறோம்.
தெரிஞ்சுக்கட்டுமே. பைபிள் சொல்றது கர்த்தரை தெரிஞ்சுக்க, அதுதான் கத்து கொடுக்கணும். எது வரைக்கும்? முதிர் வயது வரைக்கும். சின்ன வயசுல நீ கத்து கொடுத்தினா அதுதான் உன் நீ வளர 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 அந்த வசனம் தான் உன்னை பலப்படுத்தும், உன்னை காத்துக்கொள்ள. முதிர் வயதிலோ அதை தாங்கும். நத்திங் எல்ஸ். உலகத்தின் பாடெல்லாம் நீங்க என்ன படிச்சாலும், என்ன மேன்மைக்குள்ள வந்தாலும், that is not going to profit you. உலகம் கொடுக்கிற மேன்மையில இருப்பீங்க. ஆனா கர்த்தருடைய வேதத்தை படிச்சு, கர்த்தருடைய வேதத்தை தியானிச்சு, கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்கிறவர்களுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு மேன்மை வரும். ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து மேன்மை வந்தா உலகமே உத்து பார்க்கும். அதான் கர்த்தருடைய பிள்ளைக்குள்ள மேன்மை. யூ ஸ்ட்ரைவ். பைபிள் சொல்லும், நீங்க போராடுறீங்க, நீங்க கஷ்டப்படுறீங்க, நீங்க ஸ்ட்ரைவ் பண்றீங்க, ஆனால் ஒண்ணு உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. ஏன்னா நீங்க கேட்கறதெல்லாம் எப்படி கேட்கறீங்க? அழிந்து போகிற காரியத்தை கேட்கறீங்க. நீங்க கேட்டாலும் கிடைக்கிறது இல்லை. எதுல எங்க எழுதப்பட்டிருக்குது? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 1 படிங்க. உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் வருகிறது, உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினாலே அல்லவா? அடுத்து, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்க கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணி நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. அடுத்து, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறதினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். இதை விட தெளிவா நமக்கு யாரும் கத்துக் கொடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. நான் விண்ணப்பம் செஞ்சு ஏன் எனக்கு கிடைக்கிறது இல்லைன்னா, நான் ஜெபம் பண்ணி ஏன் ஜெபம் கேட்க போகாதது காரணம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி நான் எதை செய்யக்கூடாதோ அதை தீவிரமாய் நான் செய்து கொண்டிருக்கிறேன். எரிச்சல், பொறாமை, உனக்கு எப்படி கிடைக்கும், எனக்கு எப்படி ஏன் கிடைக்கல, நீ என்ன பெரியவனா, நீ நானா பெரியவனா, இப்படி பேசி 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 கர்த்தருடைய பிள்ளைங்க பேசுறது. இது பைபிள்ல உலகத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லல, சபையில இருக்கிற மக்களுக்கு சொல்லப்படுகிறது. வாட் யூ ஸ்பீக். உங்க சொந்த பந்தங்கள் இயேசுவை அறியாதவர்கள் இருந்தாலும் அவர்கள் நடுவில் என்ன பேசுவோம்? இயேசுவை விட்டு கொடுக்காம பேசணும். நம்மளை குறை சொன்னாலும் இல்ல, கர்த்தர் என்ன உயர்த்துவார், கர்த்தர் எனக்கு கொடுப்பார், கர்த்தர் என்ன மேன்மைப்படுத்துவார், என்னுடைய எதிர்காலம் அவருடைய கரத்துல இருக்கிறது சொல்றதுக்கு நமக்கு தைரியம் வேணும். அவங்க சொல்றதுக்கு தலையாட்டுறதுக்கு ஆண்டவர் வைக்கல. இதெல்லாம் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்காக எழுதின வார்த்தைகள், உலகத்துக்கு இல்ல, உலகத்துல இருக்கிறவங்களுக்கு அல்ல. ஒருத்தர் கர்த்தர்கிட்ட வந்துட்டா அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற முதல் ABCD புக் இதுதான். அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கிற ஆண்டவர் சொல்றாரு, என்ன குறிச்சு எல்லாமே இதுல நான் எழுதி வச்சிருக்கிறேன், உன்னை குறிச்சு நான் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன், நான் எதெல்லாம் செய்ய முடியும்னு இதுல நான் எழுதி கொடுத்திருக்கிறேன், நான் சைன் பண்ணி இருக்கிறேன், நான் அதை மாற்றிக்கொள்ள மாட்டேன். எவ்ரிதிங் நான் இதில் எழுதினதபடி நான் செய்கிறவனா இருக்கிறேன், நான் கேரண்டி ஆண்டவர் சொல்றாரு.
அப்ப நாம என்ன பண்ணணும்? இங்க கேட்டுட்டு போயா சாயங்காலம் நைட்டே படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சண்டை போட்டு படுக்கணும். நீ ஏன் கொண்டாடல, நீ ஏன் செய்யல, நீ ஏன் பார்க்கல. அது இல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை நான் கடந்த நாள் யார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு உண்மையான கிறிஸ்துவ குடும்பம் அவங்க பூமியிலேயே பரலோகம் இருக்கிறது. பரலோகத்தை கொண்டாடுகிற அனுபவத்துல தான் இருக்கணும். சண்டை சச்சரவு இல்ல, எரிச்சல் பொறாமல. If that is in your family, your heart is not right with God. You should see, you should enjoy heaven on earth. அது எங்க நடக்குன்னா, it's not in the church, it's in the family. அதை கெடுக்கிறதுக்கு பிசாசு எல்லா வழிகளையும் யூஸ் பண்ணுவான். நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். உன் எதிராளியாகிய பிசாசானவன் எவர்களை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிறான். அதற்காக பைபிள் என்ன சொல்லுது? ஜாக்கிரதையா இருங்கள். Be alert, be aware. இதெல்லாம் பைபிள்ல சொன்னாலும் அப்படியே போய் விழுந்துட்டு ஏதோ தெரியாம விழுந்துட்டாங்க, ஏமாந்து விழுந்துட்டாங்க. ஏமாறல எல்லாம் வேணும்னு போய் விழுறது. God has something so beautiful life. ஒவ்வொரு நாளும் ஒரு கிறிஸ்துவ உண்மையான ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க வீடு எப்படி தெரியுமா இருக்கணும்? உள்ள யார் வந்தாலும் அவங்க பரலோகத்தை அனுபவிக்கணும், தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கணும், தேவ மகிமை அனுபவிக்கணும். அதுதான் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கணும். ஏன் இன்னைக்கு இல்ல தெரியுங்களா? ஏன் இன்னைக்கு இல்ல தெரியுங்களா? எல்லா வீட்டிலையும் ஆத்திகள் செய்கிறது சோசியல் மீடியா. பேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, அப்புறம் வேற என்ன இருக்குது, வாட்ஸ்அப், அப்புறம் என்ன மெசேஞ்சரு, இதுதான் நிரம்பி இருக்கிறது வீட்டுல. எந்த வீட்டுல பாருங்க 5 பேர்கிட்ட 5 போன் இருந்துச்சுன்னா 5 பேர் 5 மூலையில இருப்பாங்க. They don't have time for God. They are so much absorbed in their social media. நான் இதை போட்டேனே, எனக்கு எவ்வளவு லைக் கிடைச்சிச்சு, நான் இன்ஸ்டாகிராம்ல இந்த ஏதோ நான் சில நேரத்தில் எனக்கு வரும், எனக்கு ஒண்ணுமே புரியாது. ஸ்டோரி டுடே இவங்களது ஸ்டோரி போட்டுக்கிறாங்க, நான் ஒண்ணு கூட பாக்குறது கிடையாது, பட் வரும், அவங்க பேர் இருக்கிறதுனால வரும். அதனால ஐ டோன்ட் ஈவன் ஓபன், அதை திரும்பி திறந்து கூட பாக்குறது இல்ல. எதெல்லாம் மிஞ்சி போனா அந்த வாட்ஸ்அப்பும் நான் பாக்குறது இல்ல. போன்ல பேசுறாங்களா பேசுவேன், வாட்ஸ்அப்ல எல்லாம் முக்கியமான சில மெசேஜ் மாத்திரம் அனுப்பின ஒழிய ஐ டோன்ட் ஸ்பெண்ட் டைம். மெசேஜுங்க பாங்க. இந்த லோக்கல் இப்ப இருக்கிற அதெல்லாம் பார்க்காதீங்க, பழைய ஊழியக்காரருடைய மெசேஜ்களை கேளுங்க. You will have knowledge, you have understanding. Hallelujah. அப்போ இன்னைக்கு யார் ஆளுகை? தேவனுடைய ஆளுகை இல்ல வீட்டுகளுக்குள்ள, குடும்பங்களுக்குள்ள, அப்பா அம்மாக்குள்ள இல்ல, பிள்ளைங்களுக்குள்ள இல்ல. They are so much absorbed in their social media. அவங்க வச்சிருக்கிற அக்கௌண்ட் மேல கவனமா இருக்கிறாங்க. எனக்கு எவ்வளவு லைக் வந்துச்சு, எவ்வளவு பேர் எனக்கு இதை பண்ணாங்க, எவ்வளவு பேர் அது எனக்கு அதை பண்ணாங்க, அதன் மேல கவனம் இருக்கிறதுனால தேவன் பக்கத்துல வந்து நின்னாலும் சரி, தேவ தூதன் பக்கத்துல வந்து நின்னு அப்பா நீ போய் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுன்னு சொன்னாலும் நமக்கு மண்டையில உரைக்கிறதே கிடையாது. We don't have time to pray. ஏன்னா நம்ம மைண்ட் எல்லாம் எதுல இருக்குதுங்க? சோசியல் மீடியா அப்படியே கவர் பண்ணி வச்சிருக்குது. பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல இவர்களை விழுங்கலாம், விழுங்கிட்டு இருக்குது. பட் we are not aware. நான் போன் இல்லாம, நான் சாப்பாடு இல்லாம இருப்பேன், போன் இல்லாம யாருன்னா இருந்துங்க பாக்கலாம். போன் இல்லைன்னா கட அன்னைக்கு இந்த ட்ரக்ஸ் அதுல இதுல இருக்கிறவங்க தான் கை கால் நடக்கும். இன்னைக்கு போன் இல்லைன்னா ஐயோ எங்க வச்ச
ஒண்ணும் இல்ல, சும்மா வச்சுக்கணும் அப்படி 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 பாக்குறதுக்கு. போன் எப்போ ஒண்ணு வரும், எப்போ ஒண்ணுதான் வரும். அந்த வராத போனுக்கு கையில போன் எப்போதான் இருக்கணும். எங்க போனாலும் போனு, பாக்கெட்ல போனு, இப்ப நைட்டில பாக்கெட் வச்சிருக்கணும் அதுல போனு. So we are become, அதாவது the devil is using all his might to divert the church from seeking God. அப்ப நீங்களும் நானும் தான் விழிப்புள்ளவர்களாக இருக்கும். கர்த்தர் வந்து சொல்ல மாட்டார், எழுதி கொடுத்துட்டாரு வந்து நீ பண்றது தப்புப்பான்னு அவர் சொல்ல மாட்டார். சொல்லிட்டாரு, நீ இத பண்ணினா என்னை பார்க்க மாட்டேன்னு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு மேரி நாம செஞ்சோம்னா நஷ்டம் நமக்குதான். இட்ஸ் நாட் ஃபார் காட், டோன்ட் எவர் திங்க். ஹல்லேலூயா. எங்கேயோ இருந்த நம்ம, செத்து போயிருந்த நம்ம உயிர்ப்பித்து நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுப்பாரானால், யோவான் ஸ்நானகன் சொல்லுவான், நாங்க ஆபிரகாமுடைய சந்ததின்னு சொல்லாதப்பா, ஆண்டவரால் இந்த கல்லுகளால ஆபிரகாமுக்கு சந்ததியை உருவாக்க முடியும். அத்தனை வல்லமுள்ள நம்முடைய தேவன். அப்ப என்னதாங்க பண்ணணும்? ஆண்டுடைய வசனம் சொல்லும், கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகள் அல்ல. இப்ப ஆண்டுடைய வசனம் சொல்லுது, நீ எதை பார்க்கணும், எதை தேடணும்? சபை மக்களுக்கு, கொலேசி சபைக்கு எழுதுறாரு, நீ கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால். அதோட இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுதுங்க? if you know that you have been resurrected with Christ, or நீ otherwise அதுல கிரேக்ல சொல்லும், you know you have been resurrected along with Christ. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது? Since you have been raised with Christ to new life. Actually அது எப்படின்னா, you are already resurrected with Christ for a new life. அதுதான் ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன். Amen. அப்ப அந்த லைஃப்ல இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? if you know, if you have wisdom, if you have understanding, உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் கேட்கிறாரு, நீ கிறிஸ்துவுடனே எழுப்பப்பட்டு இருக்கிற. இது நிறைய பேருக்கு உள்ளத்துக்கு போவாது. நமக்கு ஏதாச்சும் ஒண்ணு நம்ம இப்படி பண்ணாதான் ஆசீர்வதிப்பாருன்னா நம்ம கேட்போம். ஆண்டவர் கிறிஸ்துவுடனே எழுந்ததுண்டானால் என்ன பண்ணுமா? மேலானவைகளையே நாடுங்கள். எதை தேடணுமா? மேலானவைகளை. எப்படி இப்படியே தேடின்னு இருக்க முடியுமா? மேலான மேலதானே பார்க்கணும். தட் இஸ் நாட் த மீனிங். ஆண்டவர் சொல்றாரு, தாவீது சொல்வாரு சங்கீதம் 121ல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். ஆண்டு வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். My help comes from the Lord who made the heavens and earth. இப்ப என்ன சொல்றாரு? படைத்தவரை பாரு, உண்டாக்கினவரை பாரு, சிருஷ்டித்தவரை பாரு. ஹல்லேலூயா. அவர்கிட்ட தான் உனக்கு ஒத்தாசை வரும். உன்னுடைய கவனத்தை எல்லாம், உன் எனர்ஜி எல்லாம் இந்த அற்பமான உலகத்தின் மேலும், உலகத்தின் இருக்கிற காரியத்தின் மேலும் கவனத்தை செலுத்தாதே. Don't waste your energy for the mere things of this world. பணத்துக்காக, பொருளுக்காக, ப்ரொமோஷனுக்காக, ஆஸ்திக்காக, அந்தஸ்துக்காக உன் நேரத்தை, உன் எனர்ஜியை, உன்னுடைய பலத்தை, உன்னுடைய சத்துவத்தை வீணாக்காதே. பைபிள் சொல்றது அதெல்லாம் உனக்கு தேவன் ஆண்டவருக்கு தெரியும்.
தேவனுக்கு ஏற்கனவே தெரியும் உனக்கு ப்ரொமோஷன் வேணும்னு தெரியும், உனக்கு சேலரி ஹைக் வேணும்னு தெரியும், உனக்கு வீடு வேணும்னு தெரியும், உன் பிள்ளைகளுக்கு எல்லாம் தேவை, இதெல்லாம் தேவைன்னு தெரியும், உன் படிப்பு தேவைன்னு தெரியும், உன்னுடைய பொருளாதாரம் தேவை. Never think God is a blind God. He knows already everything you need. மத்த யாருல என்ன சொல்றாரு? அதுக்கு முன்னாடி வசனம் 31ஆம் வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று, எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் நல்லா பாருங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள், வேண்டியது என்று உங்கள் பரமபிதா அறிந்து கொள்ள போகிறாரா? நான் விண்ணப்பம் பண்ண அறிய போகிறாரா? ஏற்கனவே அவருக்கு தெரியுமா? அப்போ டெய்லி என்ன சொல்லணும்? டெய்லி உங்க ஜெபம் எப்படி இருக்கணும்? உங்க ஸ்தோத்திரம் எப்படி இருக்கணும்? ஆண்டவரே எனக்கு என்னென்ன சேவையோ அது எல்லாம் உமக்கு தெரிந்திருக்கிறதுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்றேன். Have you any time told God, இதெல்லாம் உமக்கு தெரிந்திருக்கிறபடிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இதெல்லாம் நீர் அறிந்திருக்கிறபடிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மறுபடியும் வாசிக்காத வசனத்தை, இவைகள் எல்லாம் இவைகள் எல்லாம் என்ன? சாப்பாடு, துணி, உறைவிடம், அதுக்கு மேல என்ன? பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட பணம், வீடுக்கு வாடகை கட்ட பணம், அப்புறம் என்னென்ன இருக்குது லிஸ்ட் போடுங்க. இன்னைக்கு நைட்டு போய் லிஸ்ட் போடுங்க. லிஸ்ட் போட்டு ஆண்டவர்கிட்ட காட்டுங்க, இதெல்லாம் எனக்கு தேவைன்னு உங்களுக்கு தெரிந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ற ஆண்டவரே. இவைகள் எல்லாம் வாசிங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரம பிதா அறிந்திருக்கிறாரு. He knows it already. உங்களுக்கு படிக்கிறதுக்கு அறிவு வேணும்னு அவருக்கு தெரியும். உங்களுக்கு பரிசுத்தமா வாழணுங்கிறது அவருக்கு தெரியும். நீங்க ஜெயசாலிகளாக இருக்கணும்னு தெரியும். நீங்க போற வேலையில வெற்றியா இருக்கணும்னு தெரியும். நீங்க மேல உயர்த்தப்பட்டு இருக்கணும்னு அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். அவருக்கு தெரிந்திருக்கிறது. அவர் செய்யணும்னா அவர் சொல்லுவாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், சும்மா சொல்றது இல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியின் தேடுங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியின் தேடுங்கள். நீ மேல இருக்கிறத படி, கவலைப்படாத இரு. ரெண்டாவது இதெல்லாம் தேவனுக்கு தெரியுங்கிற விசுவாசம் உனக்குள்ள வரட்டும். மூணாவது ஆண்டவர்கிட்ட சொல்லு, நான் என்ன பண்ண போறேன்? இதை நான் தேட போறதில்ல, இதற்காக நான் கவலைப்பட போறதில்ல, இதற்காக நான் வருத்தப்பட போறதில்ல. நான் ஒரு வேலை பண்றேன் ஆண்டவரே, நான் பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகளாகி உண்மையை தேடுகிறேன். நானு உம்முடைய ராஜ்யத்தை தேடுகிறேன், உம்முடைய நீதியை தேடுகிறேன். ஆண்டவரே நீங்க வாக்கு பண்ணபடி இவைகள் எல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே, அதை பெற்றுக்கொள்வதற்காக நான் ஆயத்தப்படுகிறேன் ஆண்டவரே. நம்முடைய ஜெபத்துல எவ்வளவு தவறு இருக்கு தெரியுங்களா? சும்மா அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கிறது. பூமிக்குரியவைகள் அல்ல. 2ஆம் வசனம், இது கொலேசியர் 3:2. பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள். இப்போ பைபிள் பூமிக்குரியதை தேடாதேன்னு ஆண்டவர் சொன்னா, பூமிக்குரியதை தானே ரொம்ப வாஞ்சியோட தேடுறோம், பூத கண்ணாடி வச்சு தேடுறோம்.
டார்ச்சரிச்சு தேடுறோம். நான் எதை பண்ணா எனக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாங்கன்னு தேடுறோம். மனுஷனை தேடுறோம். நான் சொல்றேன், நடக்கவே நடக்காது. நடக்கும் சில காரியங்கள், அதுக்கு பின்னாடி பெரிய உபத்திரவம் பாடு இருக்கும். ஆனா கர்த்தர்கிட்ட அந்த வரும்போது, கர்த்தர் உன்னை உயர்த்தும் போது ஒருவனும் அதை எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு கனம் வரும்போது ஒருவனும் அதை எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தர் உன்னை உயர்த்தும் போது எல்லாம் இப்படிதான் வணங்குவான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை உயர்த்தும் போது நேபுகாத்நேச்சர் வணங்கினான். அவன் சொல்லுவான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோட தேவனே உண்மையான தேவன். அவர்களுக்கு முன்னாக வணங்கினான். பாபிலோனுக்கு அவ்வளவு பெரிய ஆண்டவர் சொல்லுவார், என் தாசனாகிய நேபுகாத்நேச்சர் சொன்ன பாபில் தாரா நேபுகாத்நேச்சர் 3 பேருக்கு முன்னாடி வணங்குகிறான். இதுதாங்க கர்த்தர்களுடைய கரத்திலிருந்து வருகிற மேன்மை. இதான் கர்த்தர் கொடுக்கிற உயர்வு. எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு உயர்வு வந்தாலும் ஒரு நாள் தள்ளிடுவாங்க. நல்லா அனுபவிச்சு வந்திருக்கிறேன். சபையில ஒரு நாள் இங்க வைப்பாங்க, அப்புறம் நாளைக்கு பிடிக்கலன்னா எட்டி உதப்பாங்க. அன்னைக்கு அழுதுட்டு உட்காரும், நான் என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது. அழுதுட்டு உட்காரும், யோசித்துட்டு உட்காரும். நான் 4 பேர் முன்னாடி முகத்தை எது காட்டுது? ஆண்டவர் நீ 4 பேருக்கு முன்னாடி முகத்தை காட்டக்கூடாதுன்னு தான் உன்னை இறக்குனார். Don't ever please people. பவுல் எழுதுவார் கலாத்தியருக்கு, நான் ஏன் இவ்வளவு துன்பப்படுறேன்? மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தா நான் துன்பமே பட மாட்டேன். நான் எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்து பேசிட்டு இருக்கிறேன், அனுபவம் இல்லாம பேசல. கர்த்தரை தவிர, அவர் ஒருவரை தவிர, இயேசு மகாராஜன் ஒருவரை தவிர ஒருவர் உங்களை உயர்த்த முடியாது. ஒருவர் உங்களை கனப்படுத்த முடியாது. அவர் உயர்த்தினதுதான். ஆனா அவர் உண்மையா இருக்கணும். அவருக்கு உண்மையா இருக்கணும். அவர் உயர்வை கொடுத்துட்டு புடுங்குகிறவர் அல்ல. நாம தான் எங்கன்னா போய் பள்ளத்துல விழுந்து இழந்து போவோமே ஒழிய, பைபிள் சொல்லுது அவருடைய கிருபா வரங்களும் அவர் கிருபையும் என்னைக்கும் மாறாததா இருக்கிறதா. He doesn't snatch away when he gives you something, you automatically lose it. His gifts and calling are irrevocable. இதுதான் நம்முடைய ஆண்டவர், அன்பு ரட்சகர். சில நேரத்துல நான் பார்க்கும்போது அப்படியே இந்த ஊழியக்காரனும் சரி எல்லாம் அந்த நேரத்துல அந்த ஒரு மாய்மாலம் பண்றத பார்க்கும்போது ஐயோ ஆண்டவரே என்னதான் சொல்ல, ஒன்னும் அதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா எதுக்குதான் தேவனை உண்மையை அறியாம இருக்கிறாங்க, தேவனுடைய மகத்துவம் என்னன்னு தெரியாம இருக்கிறாங்க, இந்த இயேசு எப்படிப்பட்டவர்னு தெரியாம இருக்கிறாங்க, அவரால் என்னெல்லாம் முடியும்னு தெரியாம இருக்கிறாங்க. என் ஆண்டவருக்கு ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? அவருக்கு பொய் சொல்லவே வராது. அவர் பொய்யே சொல்ல மாட்டார். அவர் பொய்யே சொல்ல மாட்டாரு. நாங்கெல்லாம் எப்படி தெரியுமா? சொல்லி நடக்கலன்னா உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்லிடும், தைரியமா சொல்லிடும். உங்களுக்கு விசுவாசம் எல்லாம் போச்சு, அதனாலதான் நடக்கல. இயேசு அப்படி சொல்லுகிறவர் அல்ல. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. அவர் தான் சொல்றாரு, என்னைக்கு இந்த ரட்சிப்பின் மேன்மையை நீங்க அறியறீங்களோ, நீங்க இன்னைக்கு படிச்சு பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ல இருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வீட்டுல படிச்சு பாருங்க.
அதுல தெளிவா சொல்லுவார் ஆண்டவர். அக்கிரமத்துல பாவத்துல மரித்தவர்களாய் இருந்த நம்மை அவர் கிறிஸ்துவோடு கூட எழுப்பி கிறிஸ்துவோட கூட உயிர்ப்பித்து கிறிஸ்துவோட உன்னதங்களில நாம் உட்காரவும் செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எழுப்பி இருக்கிறார், உயிர்ப்பித்து இருக்கிறாரு. That is the reality of a Christian. அது எழுப்பினதுனாலதான் அவர் சொல்றாரு, நீ கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். பூமிக்குரியதல்லப்பா, மேலானவைகளே தேடுங்கள், நாடுங்கள். என்னைக்கு ஒரு உண்மையான கர்த்தருடைய பிள்ளைங்க இந்த உலகத்துல இருக்கிறத பார்க்கிறத விட்டுட்டு அழியாதவரை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, அழியாமை நம்முடைய வாழ்க்கையில வரும். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது 1 கொரிந்தியர் 15 அழியாமையை தரித்துக் கொள்ளும். டே வில் கம். அழியாமை நமக்கு வரும். அழியாமை நாம தரித்து கொள்ள போகிறோம். அழிவுள்ளதை தேடுனீங்கன்னா இந்த பூமியோட ஒழிஞ்சு போயிடும். இந்த பூமியோட ஒழிஞ்சு போயிடும். உங்க பணம், ஆஸ்தி, அந்தஸ்து, செல்வம், பெருமை, ப்ரைடு, பவரு எல்லாம் ஒரு நாள்ல அழிஞ்சு போயிடும். சாவு வந்துச்சுன்னா எல்லாம் மண்ணோடு அடக்கம் பண்ணப்பட்டுரும். அதுக்கு மேல இருக்காது. ஒரு நிமிஷம் கூட இருக்காது. அடுத்து என்னது? அந்த இயேசுவை பார்த்துட்டே இருப்போமானால், அன்பு ரட்சகரோட நடக்க பழகி கொள்வோமானால், அவரை மாத்திரம் தேடிக்கொண்டு இருப்போமானால், ஆண்டவர் சொல்லுவாரு, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் இருக்க நான் விரும்புகிறேன். எங்க இருப்பார் இயேசு? அவரை தேடுன்னு அவர் எங்க இருப்பார்? நம்மோட கூட தான் இருப்பார். நான் எங்க இருக்கிறனோ அங்கதான் அவர்களும் இருக்கணும். அதுதான் அவருடைய விருப்பம், அதுதான் அவருடைய இயக்கம். I will never miss that. இந்த உலகத்து காரியத்துக்காக அந்த பரலோகத்தின் மகிமையான காரியத்தை நான் இழந்து போக மாட்டேன். நான் இழந்து போக மாட்டேன். இது எவ்வளோ இருந்தாலும் சரி, one day it will vanish. ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும், ஆண்டவருடைய பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி வரும், வானமும் பூமியும் எல்லாம் எரிந்து சாம்பலாய் போயிடும். ஒண்ணு கூட இருக்காது. நீங்க சம்பாதித்த எல்லாமே எரிஞ்சு நான் போயிடும். நீங்க கட்டின வீடு இருக்காது, நீங்க வாங்கின கார் இருக்காது, நீங்க வாங்கின பங்களா இருக்காது. எல்லாம் பைபிள் சொல்லுது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவெல்லாம் எரிஞ்சு போயிடும். ஆனா எரியாதது என்ன சொல்லுங்க? நீங்களும் உங்க ஆத்மாவும் என் ஆத்மாவும் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிற ஆத்மா. அக்கினி அதை தொட முடியாது, அக்கினி எரிக்க முடியாது. Everything in this earth is temporal. ஆனா உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாழ்க்கை இட்டர்னல் வாழ்க்கை, நித்திய வாழ்வை வச்சிருக்கிறாரு. Never let go that. இந்த அற்பமான காரியம் போனா போகட்டும். அது போக விட்டோம்னா இயேசு சொல்வார், இப்ப நான் உன் கூட நடக்கிறேன். நாம போக விடாத பட்சத்துல ஆண்டவர் இருந்தாலும் நமக்கு தெரியாது. அது போக விட்டுரும். போங்க, வச்சுக்கங்க, நீங்களே போங்க, நீங்களே எடுத்துக்கங்க. ஆண்டவர் சொல்லு, இப்ப நான் நிறைவானவராய், நிறைவானவர் நான், உன்னோட கூட நான் நடக்கிறேன். எது வேணும் தீர்மானம். அல்லேலூயா. கண்களை மூடுவோமா?